ஒரு காலத்தில் தியாகராஜ பாகவதர் புகழுக்குரிய நடிகராக இருந்தார். பிறகு அவர் காணாமல் போய்விட்டார். அவரை இப்பொழுது நினைவு கூறுவார் யாரும் இல்லை. அவருடைய படம் எப்பொழுதாவது போடப்பட்டால் ஐயோ இந்த படமா என்று சொல்லிவிட்டு, ஒரு காலத்தில் மிகச்சிறந்த நடிகர் அவர், இந்த படமா என்று ஒதுங்கிக் கொள்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள். அவரை கே.ஆர். ராமசாமி அப்புறப்படுத்துகிறார். கே.ஆர். ராமசாமியை சிவாஜி கணேசன் அப்புறப்படுத்துகிறார். சிவாஜி கணேசனை அப்புறம் ஒவ்வொருவராக அப்புறப்படுத்தி கடைசியாக ரஜினி அப்புறப்படுத்துகிறார். ரஜினியை யார் அப்புறப்படுத்துகிறார்களோ. ஒரு காலத்தில் டி.ஆர். ராஜகுமாரி இந்த நாட்டினுடைய கனவு கண்ணி. டி.ஆர். ராஜகுமாரி படத்தை பார்ப்பதற்கு இளைஞர்கள் கூட்டம் அலைமோதியது. அப்புறம் அந்த நடிகை காணாமல் போனார். பத்மினி வந்தார். அப்புறம் பத்மினி காணாமல் போனார். சரோஜாதேவி வந்தார். அப்புறம் சரோஜாதேவி காணாமல் போனார். அசின் வந்தார். இப்பொழுது நயன்தாரா வந்திருக்கிறார். இவரை காணாமல் அடிக்க இவர் வருவாரோ. நான் சொல்கிறேன், இஃப் ஒன் இஸ் ரீப்ளேஸ்டு பை சம்படி, இட் இஸ் நாட் ரியல் ஃபேம். ஒருவரை இன்னொருவர் அகற்றிவிட முடியும் என்றால் அது புகழ் இல்லை.